எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு 5 எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து 15 நாள் ஊற வச்சுருக்கேன். ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 15 நாள் ஊறினதுனால எலுமிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்து குறைஞ்சது 10 நாளாவது ஊற வைக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஊற வைக்கும்போது மண் பாத்திரம், பீங்கான் பாத்திரம், அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜாரில் ஊற வைங்க. எவர் சில்வர் பாத்திரத்துலையோ அலுமினியம் பாத்திரத்துலையோ ஊற வச்சிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அதை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு கெடுதல். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உப்பில் ஊற வைக்கும்போது டெய்லி ஒரு முறை ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டு ஊற வைங்க. 15 நாள் ஊறின இந்த எலுமிச்சம்பழத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் கசப்பாயிரும். அதனால் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வறுத்து பொடி பண்ண வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா பொரியணும். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சாதான் ஊறுகாயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊறுகாய் செய்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரியே ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து வச்சுருக்க ஊறுகாயில் அது மேலே அப்படியே ஊற்றிடுங்க. சூடான எண்ணெயை சேர்க்கறதுனால மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஏர்டைட்டான கண்ணாடி ஜார்லேயோ பீங்கான் பாத்திரத்துலேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கடையில் வாங்குகிற ஊறுகாயில் வினிகர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். சூப்பரான சுவையான ஊறுகாய் தயாராகிடுச்சு. எண்ணெய் பத்தலை கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை எடுக்கும்போதும் ஸ்பூனில் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் ட்ரையான ஸ்பூனில் எடுங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோவை காமாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.